கிடைத்த செய்தி. சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் தமிழக பக்தர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். கடலூரை சேர்ந்த பக்தர் சுந்தர் சபரிமலையில் உயிரிழந்துள்ளார். இவர் 18ஆம் படி ஏறி கொடிமரம் அருகே சென்றபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தமிழக பக்தர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் ஹேமலதா இணைந்துள்ளார். வணக்கம் ஹேமலதா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கடந்த 16ஆம் தேதி மாலை மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு கடந்த நவம்பர் 17ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா மண்டல கால பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வர டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சபரிமலையில் சுமார் 18 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. தற்பொழுதும் பக்தர்கள் அதிக அளவில் சபரிமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறாங்க. இந்நிலையில பார்த்தீங்கன்னா தமிழகம் கடலூரை சேர்ந்த 66 வயதுடைய சுந்தர் என்பவர் இன்று இடுமூடி கட்டி சபரிமலைக்கு சென்று 18ஆம் படி ஏறி கொடிமரம் அருகே சென்ற போது திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மயங்கிய அவரை அங்கிருந்து சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு பரிசோதித்த போது அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இதனால அவருடைய பக்தர்களிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சபரிமலையில பார்த்தீங்கன்னா மாரடைப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தற்பொழுது வரை 17 பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர். அபிஷேக்.